பணம் சம்பாதிக்கிறதுக்காக கணவனை வேலைக்கு வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டு உள்ளூர்ல குழந்தையோடையும் குடும்பத்தோடையும் வாழ்ற எத்தனையோ பெண்களை நம்ம பார்த்துருப்போம். அவளுக்கு என்னப்பா, புருஷன் வெளிநாட்டுல இருந்து சம்பாதிச்சு பணம் அனுப்புறான், அதை வச்சுக்கிட்டு அவ சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கா அப்படின்னு அவளை பார்த்து பொறாமப்பட்டு பேசுறவங்களையும் நம்ம பார்த்துருப்போம். இந்த கதையில வர்ற உமாவுடைய கணவனும் வெளிநாட்டுல கப்பல்ல வேலை பார்க்கறான். எப்படா அவன் திரும்பி வருவான்னு எதிர்பார்த்துக்கிட்டு உமாவும் அவ அம்மா வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கா. திருமணமாகி 6 வருஷங்கள் ஆகி இருந்தும் அவளுக்கு குழந்தைகளும் இல்லை. குத்தி குத்தி பேசுற உறவுகளுக்கு மத்தியில ஒத்தையா வாழ்ந்துகிட்டு இருந்த அவளுடைய வாழ்க்கையிலையும் விடிவு வந்தது. அது எப்படி வந்ததுன்னு சொல்றதுதான் இந்த கதை. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதை ரேடியோ தமிழ். இன்னைக்கு நீங்க கேட்க போற கப்பல் மாப்பிள்ளைங்கிற கதையை எழுதியவர் சிபி மைதிலி அவர்கள். இந்த சிறுகதை வெளிவந்த ஆண்டு 1957. கதையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். கதைகள் பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக் கொடுங்க. புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க கதைக்குள்ள போகலாம். அன்னைக்கு திருக்கார்த்திகை தினம். உமாவும் சுந்தரும் ரொம்ப சந்தோஷமா காட்சி அளிச்சாங்க. அந்த சந்தோஷத்துக்கு மத்தியிலையும் உமாவோட உள்ளம் கடந்து போன தீபாவளியை நினைச்சுக்கிட்டு இருந்தது. அப்போ தீபாவளி வர்றதுக்கு 10 நாட்கள் இருந்தது. ஆனாலும் உமாவோட மனசுல மகிழ்ச்சிக்கு பதிலா வேதனை தான் நிறைஞ்சிருந்தது. அவளுடைய தங்கைகளான லதா, ருக்மணி 2 பேரும் தன் கணவர்களோட பிறந்த வீட்டுக்கு வந்திருந்தாங்க. தன்னோட சொந்த தங்கைகளை பாக்குறதுக்கு கூட வெக்கப்பட்டுக்கிட்டு உமா தன்னுடைய அறையில தனியா உட்கார்ந்துகிட்டு இருந்தா. அந்த அறையோட 4 சுவர்களுக்கு அப்பால இருந்த உலகத்தை அவ பார்க்க விரும்பல. மனசு நிறைய துன்பத்தையே தேக்கி வச்சிருந்த உமா கிட்ட நெருங்கிறதுக்கு இன்பம் கூட பயப்பட்டது. உமாவுக்கு தகுந்த காலத்துலதான் கல்யாணம் நடந்தது. கண்ணெறிஞ்ச கணவன் சொல்லுவாங்களே, அது சுந்தருக்கு தான் பொருந்தும். ரொம்ப அழகா இருப்பான், அத்தோட நல்லா படிச்சவனும் கூட. உமாவோட மனசுக்கு ஏத்தபடி தகுந்த கணவன் தான் கிடைச்சிருந்தான். ஆனா கிடைச்சு என்ன பயன்? உலகத்துல மத்தவங்களுக்கெல்லாம் கிடைச்ச உன்னதமான ஒரு பலனை அவளால இன்னும் அடைய முடியலையே. உமா திருமணம் பண்ணிக்கிட்டும் ஒரு கன்னி பெண்ணை போலத்தான் பெற்றோர் வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருந்தா. உமாவோட கணவன் சுந்தர் அவ மேல அளவற்ற அன்பை வச்சிருந்தான். ஆனா அவ கூட கொஞ்சி குலாவி பேசுறதுக்கு அவனோட வேலை அவனுக்கு முட்டுக்கட்டை போட்டிருந்தது. உமாவுக்கும் சுந்தருக்கும் கல்யாணமாகி இந்த தீபாவளியோட 6 வருஷங்கள் பூர்த்தியாக போகுது. தலை தீபாவளிக்கு கூட அவன் மாமியார் வீட்டுக்கு வந்து தீபாவளி கொண்டாடினது கிடையாது. உமா கூட ஒரு மாதம் கூட சேர்ந்து இருந்ததும் கிடையாது. தாமரை இலையில இருக்கிற தண்ணீரை போல உமாவோட வாழ்க்கை அமைஞ்சிருந்தது. உமாவுடைய சொந்தக்காரங்களுக்கெல்லாம் அவ கணவனுடைய நல்ல வேலையை பார்த்து அவ மேல பொறாமதான். கொடுக்கிற தெய்வம் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்குமாமே, அது போலத்தான் உமாவுக்கு குருட்டு அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கு. என்ன பணம் கிடைச்சு என்ன? என்னைக்கோ ஒரு நாள் அவன் செய்யற வேலையே அவனுக்கு முடிவை தேடி கொடுக்க போகுது அப்படின்னு எல்லாம் உமாவோட உறவினர்கள் அவ காது படவே வம்பளந்துகிட்டு இருந்தாங்க. மாசம் பிறந்தா 2000 ரூபாய்க்கு குறையாம சம்பளம் வாங்குறான் சுந்தர். அவன் எந்த நாட்டுல இருந்தாலும் மாசம் தவறாம பணமும் விதவிதமான பரிசு பொருட்களையும் மனைவிக்கு அனுப்பி வைக்கிறான். உமா அவன் அனுப்புற பணத்தை என்னைக்குமே பெருசா நினைச்சதில்ல. தன்னோட ஆசை கணவன் தன் பக்கத்துல இல்லையேங்கிறது தான் அவளுடைய பெரும் கவலை. சுந்தருக்கு கப்பல் ஓட்டுற வேலை. இந்தியாவில இருந்து மற்ற அயல் நாடுகளுக்கு கப்பல் ஓட்டிக்கிட்டு போறதுக்கே அவனுக்கு நேரம் சரியா இருந்தது. அலை அடிக்கிற கடல்ல அவன் பிரயாணம் செய்துகிட்டு இருந்தான். ஆனா மனைவியோட உள்ளத்துல இருக்கிற துன்ப அலைகளை அவனால அடக்க முடியல. உழைப்பையே கடமையா கொண்ட அவனுக்கு மனைவி கூட இன்பமா காலத்தை கழிக்க முடியல. அவன் அனுப்பி வச்ச அதிசயமான பரிசு பொருட்களை உமாவோட உறவினர்களும் ஊராரும் வந்து ஒரு கண்காட்சியை பாக்குறது போல பாத்துட்டு போவாங்க. அப்படி வர்றவங்க உமாவை பார்த்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா? உமா, நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரி. பூர்வ ஜென்மத்துல கடவுளுக்கு நல்ல வாசமான பூக்களால அர்ச்சனை செய்திருக்கேன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இந்த ஜென்மத்துல இவ்வளவு நல்ல கணவன் உனக்கு கிடைச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஆனா உமாவோட நிலைமை, குழந்தையோட கையில இனிப்பான பழத்தை கொடுத்துட்டு அது உடம்புக்கு ஒத்துக்காதுன்னு புடுங்கி வச்சுக்கிட்டது போல இருந்தது. உமாவும் எத்தனையோ முறைகள் அந்த வேலையை விட்டுட்டு வந்துருங்க அப்படின்னு தன்னுடைய கணவனுக்கு கடிதங்கள் எழுதுவா. அத்திப்பூத்தா போல கப்பல் சென்னைக்கு திரும்பி வந்து அவன் வீட்டுக்கு வந்துட்டாலும் அவன் சிநேகிதர்களோட சேர்ந்து அரட்டை அடிக்கிறதுக்கு தான் நேரம் சரியா இருக்கும். ராத்திரி நேரத்திலேயாவது தன் கணவனோட சந்தோஷமா பேசணும்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருப்பா. ஆனா பகல் முழுதும் சிநேகிதர்களோட அரட்டை அடிச்ச களைப்புல
சீக்கிரமே அவன் கொரட்டை விட்டு தூங்கிடுவான். தூங்க ஆரம்பிச்சிட்டான்னா அவன் மேல யானை ஏறி மிதிச்சா கூட அவன் எழுந்திருக்க மாட்டான். அவ்வளவு கவனம் தூக்கத்துல. வீட்டுல இருக்கும்போது தூக்கத்திலையும் அரட்டையிலையும் இருந்த அக்கறைய மனைவி மேல அவன் செலுத்துறதே இல்லை. அப்படி அவன் செலுத்தி இருந்தா திருமண வாழ்க்கையோட உன்னதமான பரிசுகளை அவங்க 2 பேரும் அடைஞ்சிருக்கலாம். எந்திரத்தோட எந்திரமா வேலை பார்த்து பார்த்து அவனோட மனமும் உணர்ச்சி இல்லாத எந்திரமா மாறிடுச்சோன்னு உமாவுக்கு சந்தேகம் தோணும். ஆனாலும் அவன் வீட்டுல இருக்கும்போது தன்னுடைய பொழுது நல்ல பொழுதா இருக்கிற மாதிரி அவளுக்கு தோணும். உமாவும் பல தடவை தன்னுடைய மனக்குறைகளை அவன்கிட்ட சொல்லியிருக்கா. ஆனா உமாவோட உபதேசங்களை சுந்தர் காது கொடுத்து கேட்டா தானே. அப்படி அவ புலம்பும் போது அவன் பதில் சொல்லுவான். உமா, எதுக்காக இத்தனை அவசரப்படுற? ஒரு பழம் தானாவே கனிஞ்சாதான் அதோட ருசி அதிகமா இருக்கும். அதை செயற்கை முறையில கனிய வச்சா பழத்தோட ருசி குறைஞ்சிரும் அப்படின்னு அவன் அடிக்கடி சொல்லுவான். நாகரிகமான அவனுடைய பதில கேட்டு உமாவோட முகத்துல வெட்கம் தோணும். ஆனாலும் அவளோட அடி மனசுல வருத்தம் தான் நிறைஞ்சிருக்கும். உமாவுக்கு கல்யாணமாகி 2 வருஷங்கள் கழிச்சு தான் லதாவுக்கும் ருக்மணிக்கும் கல்யாணம் நடந்தது. 2 பேருக்கும் தராசுல எடைய போட்ட மாதிரி 2 குழந்தைகள் சரியா இருந்தது. அவங்க 2 பேருக்கு முன்னால கல்யாணமான உமா ஒரு குழந்தைக்கு கூட வழி இல்லாம இருப்பது அவளுக்கு வெக்கத்தையும் அவமானத்தையும் உண்டு பண்ணி இருந்தது. தங்கைகளை பார்க்கும் போதெல்லாம் அவன் மனம் அமைதி இழந்து பொறாமப்படவும் ஆரம்பிச்சுது. அலைப்பாயிர கடலுக்கு என்னைக்கு அமைதி கிட்டுமோ அன்னைக்கு தான் தன்னுடைய வாழ்க்கையிலையும் அமைதி வரும் அப்படின்னு உமா நினைச்சுக்கிட்டு இருந்தா. தங்கை லதாவோட கணவன் சுந்தரம் அவளை விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரிய மாட்டான். தன்னுடைய மனைவி பிறந்த வீட்டுக்கு வந்தா அவனும் ஆபீஸுக்கு லீவு எழுதி கொடுத்துட்டு கூடவே வந்துருவான். அவங்க 2 பேரும் எந்த நேரமும் சிரிப்பு அரட்டையுமா தான் இருப்பாங்க. தங்கை லதாவுடைய கணவனை போல தன்னுடைய கணவன் இல்லையேன்னு ஒரு பக்கம் உமா நினைப்பா. ஆனா இன்னொரு பக்கம் தன் மனைவி கூடயே எந்த நேரமும் அவன் பேசிக்கிட்டு இருக்கிறதால அவன் மற்ற ஆண்களோட பேசுறதுக்கு கொஞ்சம் வெக்கப்படுவான். அதை பார்க்கும்போது தன்னுடைய கணவன் எவ்வளவோ தேவலையேன்னு அவளுக்கு தோணும். உமாவோட அம்மா பார்வதியும் மற்ற பெண்கள் தீபாவளிக்கு வந்தப்போ உமாவை சரிவர கவனிக்கல. ஒரு நாள் உமா வருத்தத்துல சாப்பிடாம படுத்துட்டா. தன்னுடைய சின்ன மகள்கள் 2 பேரும் வந்திருந்த சந்தோஷத்துல உமா சாப்பிடாம படுத்துக்கிட்டு இருந்ததை அவங்க அம்மா பார்வதி மறந்துட்டா. லதாவோட கணவன் சுந்தரம் மாமியார் பார்வதியையும் தினமும் தங்களோட சினிமாவுக்கு கூட்டிட்டு போவான். உமா, நீயும் தான் எத்தனை நேரம் வீட்லயே அடைஞ்சுக்கிட்டு இருப்ப? நாங்களும் அம்மாவும் சினிமாவுக்கு போறோம், நீயும் வாயேன் அப்படின்னு கூப்பிடுறதுக்கு கூட அவ தங்கை லதாவுக்கு மனசுல இடம் இருக்காது. பெத்த தாயே தன்னை புறக்கணிக்கும் போது வேற யாருக்கு தான் நம்மள பிடிக்கும் அப்படின்னு நினைச்சு உமாவும் மனம் பொழுங்குவா. ஒரு நாள் உமாவோட தங்கச்சி லதா அவளை பார்த்து கேட்டா, அக்கா, தீபாவளிக்கு வரேன்னு அத்தான் கடிதம் எழுதியிருக்காரா? எனக்கு அவரை பார்க்கணும் போல இருக்கு. அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்ட நீ பெரிய பாக்கியசாலி தான். என் கணவரும் இருக்காரே, ஒரு நிமிஷம் கூட என்னை விட்டு போக மாட்டேங்கிறாரு. எப்பவும் பக்கத்திலேயே இருந்து எனக்கும் வாழ்க்கை வெறுத்து போச்சு அப்படின்னு சொன்னான். அவ என்ன நினைச்சுக்கிட்டு சொன்னாளோ, ஆனா உமாவுக்கு அவ புகழ்ற மாதிரி தன்னுடைய கணவனை இகழ்ற மாதிரி தோணுச்சு. ஆனாலும் உமா அவளுக்கு பதில் சொன்னா, தூரத்து பச்சை எப்பவுமே கண்ணுக்கு குளிர்ச்சியாத்தான் இருக்கும். நீ என்னுடைய வாழ்க்கையை பார்த்து சந்தோஷப்படுற, ஆனா நான் அப்படின்னு அதுக்கு மேல எதுவும் சொல்ல முடியாம துக்கம் தொண்டையை அடைக்க உமா அந்த இடத்த விட்டு போயிட்டா. தீபாவளி கழிஞ்சு தங்கைகள்லாம் வீட்டுக்கு போன பிறகு தானும் வெளியே ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்துட்டு போனா தான் தனக்கு நிம்மதியா இருக்கும்னு உமாவுடைய மனசு சொல்லிக்கிட்டே இருந்தது. அப்போ அவளுடைய தங்கை ருக்மணி வந்தா. அக்கா, இந்த குழந்தைய கொஞ்சம் வச்சுக்கிறியா? அவருக்கு காப்பி கலந்து கொடுத்துட்டு வர்றேன். குழந்தை வேண்டான்னு சொல்றவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி குழந்தைய கொடுத்து கடவுள் கஷ்டப்படுத்துறான். உனக்கு கை நிறைய பணமும் இருக்கு, குணம் நிறைஞ்ச கணவரும் இருக்காரு, ஆனா தெய்வம் ஒரு குழந்தைய கொடுக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டே குழந்தைய உமாவோட கையில கொடுத்தா ருக்மணி. தங்கை சொன்ன வார்த்தைகள் உமாவோட மனச சுருக்குன்னு தைக்கிற மாதிரி இருந்தது. அவ குழந்தைய வாங்கினா. அவ கையில வந்ததும் குழந்தை சத்தம் போட்டு அழ ஆரம்பிச்சிருச்சு. உமா அதை எவ்வளவோ சமாதானப்படுத்தி பார்த்தா. குழந்தையோட அழுகை கூடிக்கிட்டே போனதே தவிர நிக்கிற மாதிரி இல்ல. ருக்மணி திரும்பவும் பக்கத்துல வந்தா. அக்கா, குழந்தைய வளர்க்கறதெல்லாம் ஒரு டெக்னிக், அது உனக்கு தெரியாது. குழந்தைய இப்படி கொடு, அதோட அழுகைய நான் ஒரு நிமிஷத்துல நிறுத்தி காட்டுறேன் பாரு அப்படின்னு சொன்னான். அவ சொன்ன மாதிரியே அம்மா கிட்ட போனதும் குழந்தை அழுகையை நிறுத்திருச்சு. ருக்மணியுடைய கண்கள் உமாவை அலட்சியமா பார்த்தது. உமா மௌனம்மா தன்னுடைய அறைக்குள்ள போய் கதவை பூட்டிக்கிட்டா. மனசு முழுக்க நிறைஞ்சிருந்த வேதனை
அறைக்குள்ள போனதும் கண்ணீரா வழிஞ்சது. தன்னுடைய கணவன் சொந்த நாட்டுல பிச்சைக்கார தொழில் செய்தா கூட போதுமே அப்படின்னு தோணுச்சு அவளுக்கு. மனசுல இருக்கிற துக்கங்களை எல்லாம் சேர்த்து சுந்தருக்கு ஒரு கடிதம் எழுதினா. அவ என்ன கடிதம் எழுதிதான் என்ன பலன்? அவங்கிட்ட இருந்து ஒரு பதிலும் வரல. ஆனா வழக்கமா அனுப்புற பணத்தை காட்டிலும் அதிகப்படியான பணத்தை தீபாவளிக்கு அவ அனுப்பி இருந்தான். உமா பணத்தையும் பொருளையும் எதிர்பார்க்கல. கணவன் மற்ற ஆண்களை போல உள்நாட்டிலேயே வேலை செய்யணுங்கிறது தான் அவளுடைய ஆசை. கடுமையான பசியில இருக்கிறவங்களுக்கு பாதாம் அல்வாவை கொடுத்தா பசி தீருமா? அவனுக்கு தேவை சாதாரணமான சாப்பாடு தானே. அது மாதிரிதான் தன்னுடைய கணவனுடைய முகத்தை பார்த்து தன்னுடைய அன்பு பசியை ஆற்றிக்கணும்னு உமா நினைச்சா. அப்படிப்பட்டவளுக்கு சுந்தர் அனுப்பியிருந்த அதிக பணம் வேதனையைத்தான் கொடுத்தது. பணத்தை அப்படியே அவனுக்கு திருப்பி அனுப்பிடலாமான்னு கூட அவளுக்கு தோணுச்சு. ஆனாலும் கணவன் மேல அவ வச்சிருந்த உண்மையான அன்பு அதை தடுத்தது. மனம் ஆறுதலுக்காக கைப்பையில கொஞ்சம் பணத்தை எடுத்து வச்சுக்கிட்டு சைனா பஜாருக்கு போனா அவ. ஒரு கடையில தீபாவளிக்காக பிரத்யேகமா வைக்கப்பட்டிருந்த புடவைகளுடைய நிறம் உமாவுடைய கண்களை பறிச்சுது. தங்கைகள் இருவருக்கும் அம்மாவுக்கும் நல்ல நிறங்கள்ல புடவை வாங்கிக்கிட்டா. கணவன் கடலுக்கு அக்கறையில் இருக்கும்போது நல்ல புடவை உடுத்திக்கிட்டு மற்றவர்களுடைய சந்தோஷத்துக்காக தீபாவளியை கொண்டாட அவளுக்கு விருப்பம் இல்லை. புடவைகளை எடுத்துக்கிட்டு அவ திரும்ப வீட்டுக்குள்ள நுழைஞ்சா. அப்போ அவளுடைய அம்மாவும் தங்கை லதாவும் ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க. பேச்சு தன்னுடைய கணவனை பற்றியதா இருக்கவே அவ நின்னு அதை உற்று கேட்க ஆரம்பிச்சா. அம்மா, பெரியத்தான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டேன். அவருக்கு அங்க ஒரு குழந்தை கூட இருக்குதான் அப்படின்னு சொன்னா லதா. அதை கேட்டதும் லதாவோட கன்னத்துல பளீர்னு 2 அறை கொடுக்கணும்னு தோணுச்சு உமாவுக்கு. ஆனாலும் தன்னுடைய ஆத்திரத்தையும் மனக்குமுறலையும் ஒரு வாரம் அடக்கிக்கிட்டு மெதுவா நடந்து போய் தன்னுடைய அறைக்குள்ள போனா. அவளை திடீர்னு அங்க எதிர்பார்க்காத அம்மாவும் பொண்ணும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. நாம பேசிக்கிட்டு இருந்தத அவ கேட்டுக்கிட்டு தான் வந்திருக்கிறா அப்படிங்கிற பொருள் அந்த பார்வைகள்ல நிறைஞ்சிருந்தது. அக்கா, இத்தனை நேரம் எங்க போயிட்டு வந்த? மேஜ மேல என்ன பொட்டலம் கொண்டு வச்சிருக்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே அவ பக்கத்துல வந்து உட்கார்ந்தா லதா. உமா கோபத்தோட அவளை எரிக்கிற மாதிரி பார்த்தா. இது தீபாவளிக்கு உங்க அக்கா உங்களுக்கு வாங்கி தர்ற பரிசு அப்படின்னு சொல்லி பொட்டலத்தை பிரிச்சு காட்டினா. அக்கா, உனக்கு புடவை வாங்கிக்கலையா அப்படின்னு கேட்டா லதா. யாரு ஏன் அழகா பார்க்கணுங்கிறதுக்காக புது புடவை உடுத்திக்கணும்? கணவனும் மனைவியும் இன்பமா கொண்டாடுறதுக்கு தான் பண்டிகைகள் வருது. நான் தென் துருவத்துல இருந்தா என் கணவர் வட துருவத்துல இருக்காரு. எங்க 2 பேருக்கு நடுவுல இவ்வளவு ஒற்றுமை இருக்கும்போது நான் எப்படி தீபாவளியை கொண்டாட முடியும்? இந்த வருஷம் நான் நிச்சயமா தீபாவளி கொண்டாட முடியாது அப்படின்னு உறுதியா சொன்னா உமா. அதை கேட்ட லதா, அக்கா, நான் அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்த விஷயத்த நீ கேட்டியா? அந்த கோடி வீட்டு அலமேல் இருக்கால, அவ தான் அத்தானை பத்தி அப்படி சொன்னா. அந்த விஷயத்த மூடி வைக்கிறதுக்கு எனக்கு மனசு இல்லை. அதனாலதான் அம்மா கிட்ட சொன்னேன். என் வார்த்தைகள்ல ஏதாவது தவறு இருந்தா என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொன்னா. லதா, உங்க அத்தான் எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான். அவங்களுக்குன்னு ஒரு குழந்தை இருந்தா அது இன்னமும் சந்தோஷம். எனக்கு கிடைக்காம போனது இன்னொரு பொண்ணுக்கு கிடைச்சிருக்கேன்னு நான் சந்தோஷம்தான் படுவேன் அப்படின்னு பரந்த மனசோட சொல்ற மாதிரி சொன்னான். உமாவோட பதில கேட்டு அதிர்ச்சி அடைஞ்ச லதா கர்ச்சில போல அப்படியே நின்னா. லதா, இந்த புடவைகளை எடுத்துக்கிட்டு போய் அம்மா கிட்ட காட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ புத்தகம் படிக்கிறவளை போல பாவனை பண்ண ஆரம்பிச்சா உமா. அவளுடைய மனசு எதை பத்தியும் சிந்திக்க முடியாம சூன்யமாய் இருந்தது. தீபாவளிக்கு முதல் நாள் பட்டாசு வெடிகளும் வான வேடிக்கைகளும் விண்ண பிளந்துகிட்டு இருந்தது. தங்கை ருக்மணியும் அவ கணவனும் தீபாவளிக்கு வந்த புது படத்தை பாக்குறதுக்காக போயிருந்தாங்க. உமாவோட அம்மா பார்வதி விதவிதமான தின்பண்டங்களை செய்துகிட்டு இருந்தா. லதாவும் ராகவனும் கேரம் போர்டு விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. தனியா உட்கார்ந்திருந்த உமாவுக்கு பொழுது போகல. பெட்டியில பத்திரமா வச்சிருந்த கணவன் எழுதின கடிதங்களை எல்லாம் எடுத்து படிக்க ஆரம்பிச்சா. களங்கமில்லாத அன்போட அவன் எழுதியிருந்த கடிதங்கள் அவளுக்கு மனசு நிறைய ஆறுதலை கொடுத்தது. எப்படியோ அன்னைக்கு ராத்திரி ஒரு வாரம் கழிஞ்சது. விடியற் காலையிலேயே லதாவுக்கும் ருக்மணிக்கும் அம்மா தலையில எண்ணெய் வச்சு விட்டா. அவங்க 2 பேரும் குளிக்க போனாங்க. லதாவோட கணவன் ருக்மணியோட கணவனும் காலங்காத்தால பட்டாசு வெடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. உமா கோலம் போடுறதுக்காக வாசல்ல தண்ணி தெளிச்சு கோலம் போட ஆரம்பிச்சா. அப்போ அவ வீட்டு வாசல்ல ஒரு டாக்ஸி வந்து நின்னுது. உமா நிமிர்ந்து பார்த்தா. அந்த டாக்ஸில இருந்து அவ கணவன் சுந்தர் புன்முறுவலோட குறும்பு பார்வை பார்த்துக்கிட்டே இறங்குனான். டாக்ஸிக்குள்ள இருந்து ஒரு பெரிய மூட்டையை எடுத்து கீழே இறக்கி வச்சான். நீங்களா அப்படின்னு சந்தோஷத்துல உமாவோட குரல் கணீர்னு ஒலிச்சுது. டாக்ஸில இருந்து பொருட்களை இறக்கிட்டு
உமாவுக்கு பக்கத்துல வந்து அவ கைகளை பிடிச்சி இழுத்தான் சுந்தர். உமா, உன்னை பிரிஞ்சிருக்க என்னால முடியவே இல்லை தெரியுமா அப்படின்னு கிசுகிசுப்பா அவ காதுகள்ல சொன்னான். ஏங்க, இது தெருங்கிறத மறந்துடாதீங்க, உள்ள போங்க, ஒரு நிமிஷத்துல இந்த கோலத்தை போட்டு முடிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சந்தோஷமா சொன்னா உமா. சுந்தர் மூட்டை முடிச்சுகளோட உள்ள போனான். அப்போ உமாவுடைய மனசுல ஒரு எண்ணம் தோணுச்சு. சங்க காலத்து தமிழ் பெண்கள் கணவன் மனைவியை விட்டு பிரிஞ்சு ரொம்ப காலம் ஆகிட்டா மனைவி மணல் பரப்பான ஒரு இடத்துக்கு போய் கண்களை மூடிக்கிட்டு விரலால கோலம் போட்டு அந்த கோலம் ஆரம்பிச்ச இடமும் முடியிற இடமும் ஒன்னா சேர்ந்துட்டா அயல் நாட்டுக்கு போயிருக்கிற கணவன் நல்லபடியா திரும்பி வந்துருவான்னு நினைச்சுக்குவாங்களாம். அதே போல அன்னைக்கு அவ போட்ட கோலம் பூர்த்தி ஆகிற சமயத்துல சுந்தர் வந்துட்டாங்கிற மகிழ்ச்சியில அவ போட்ட கோலத்தை மேலும் பல வளைவுகள் வளைச்சு பெருசா போட்டுட்டு உள்ள வந்தா உமா. தேனை ஈக்கள் மொய்க்கிறது மாதிரி சுந்தர சுத்தி எல்லாரும் நின்னுகிட்டு இருந்தாங்க. கல்யாணமாகி இத்தனை வருஷம் கழிச்சு அத்தான் இந்த வருஷம்தான் தீபாவளிக்கு மாமியார் வீட்டுக்கு வந்திருக்காரு. இந்த தீபாவளி அதிர்ஷ்டத்தோட நம்ம வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கு அப்படின்னு உமாவோட கன்னத்தை லேசா கிள்ளிட்டு ருக்மணி சொன்னா. ஆமா, எத்தனை நாட்களுக்கு எனக்கு இந்த சந்தோஷ வாழ்வு? அடுத்த வாரமானா பழைய குருடி கதவை தரடிங்கிற மாதிரி அவர் கிளம்பி போயிருவாரு. நானும் முகத்தை தூக்கி வச்சுட்டு உம்முன்னு உட்கார்ந்துருப்பேன் அப்படின்னு சொன்னா உமா. அதை கேட்டதும் உமா, நீ இங்க வா அப்படின்னு கூப்பிட்டான் சுந்தர். உமா கூப்பிட்ட குரலுக்கு அவங்கிட்ட போகல, அமைதியா அங்கேயே நின்னான். உமா, நான் சொல்றத கேள, இங்க வா அப்படின்னு சொன்னான். நான் ஒன்னும் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா உமா. இங்க பாரு, நான் ஒரு சந்தோஷமான விஷயத்தோட வந்திருக்கேன். இனிமே எனக்கு கப்பல்ல வேலை இல்ல, இங்கேயே மதராஸ் கஸ்டம்ஸ் ஹவுஸ்ல எனக்கு ஒரு பெரிய வேலை கிடைச்சிருக்கு. என் கண்மணி உமாவை விட்டு நான் இனி என்னைக்கும் பிரிய மாட்டேன், இது நிச்சயம் அப்படின்னு சொன்னபடியே மனைவி கிட்ட போய் அவ தலைய மெதுவா வருடி கொடுத்தான் சுந்தர். நீங்க உண்மையாத்தான் சொல்றீங்களா? உங்களுக்கு 2வது மனைவியும் குழந்தையும் இருக்காங்களாமே அப்படின்னு ஒண்ணுக்கு முரண்பாடான கேள்விகளை கேட்டா உமா. என்ன சொல்ற? நீ சொல்றது எதுவுமே எனக்கு புரியலையே. என்னை பார்த்து நீ என்ன சொல்லுவ? உணர்ச்சிகளே இல்லாத மனுஷன்னு தானே சொல்லுவ. என்ன போய் எந்த பொண்ணு காதலிப்பா? அசடு, நீ எவ்வளவு புத்திசாலி. நீ என்னை பத்தி இப்படி பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இந்த உலகத்திலேயே எனக்கு கிடைச்ச பெரிய செல்வம் நீ. உன்னை விட்டுட்டு இன்னொரு பொண்ணை நான் மனசால கூட நினைக்க மாட்டேன். இது ஏன் உனக்கு புரியாம போச்சு? மனசுல எத்தனை வருத்தம் இருந்தாலும் உதட்டுல புன்முறுவலோடையும் அன்போடையும் என்னை உபசரிக்கிற அன்பான மனைவி நீ. இப்படிப்பட்ட பரிசு எனக்கு கிடைச்சிருக்கும் போது நான் ஏன் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி அவளை அன்போட அணைச்சுக்கிட்டான் சுந்தர். கணவனோட அன்பான வார்த்தைகளை கேட்டதும் மனம் நிறைஞ்ச சந்தோஷத்தோடையும் வெட்கத்தோடையும் தலையை குனிஞ்சுக்கிட்டா உமா. பக்கத்து பூந்தொட்டியில் இருந்த பட்டு ரோஜாக்கள் எல்லாம் கொஞ்ச நேரம் தங்களுடைய நிறத்தை உமாவுடைய முகத்துக்கு இரவலா கொடுத்திருந்தது. கதை முடிவடைந்தது. இந்த கதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த பதிவுல இன்னொரு சுவாரஸ்யமான கதையுடன் சந்திப்போம். நன்றி.